வணக்கம். கிளிக் ஃபோட்டோகிராஃபி சென்னை. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு காதல் என்ற தலைப்பில் புகைப்பட போட்டி நடத்தப்பட்டது. புகைப்பட போட்டியை தேர்வு செய்ய நியூஸ் மீடியா பயிற்சியாளர்கள் திரு சண்முகம், மகேஷ் அவர்கள் வருகை தந்துள்ளனர். அவர்கள் வருகைக்கு மிக்க நன்றி. லவ் வெயிட் பண்ணுறாங்க ஆக்சுவலி. அதான் லவ். ஓகே, இதுதான் அல்டிமேட்டாக இருக்குது. அதாவது இது போன கான்டெஸ்ட்டுக்கு பதிலாக மாற்றி அனுப்பிட்டுருக்காங்க. ஆமாம், இது நல்லா இருக்கு. இது ஓகே, இது லவ். எல்லாமே லவ் தான். இது லவ் தான் அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான். அப்படியே மட்டும் இந்த லவ் தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஓகே தான். அடுத்து ஃபோட்டோகிராஃபி வைஸ் இது நல்லா இருக்கு. அப்படி பார்த்தா கான்செப்டாக இருக்குல்ல, ரெண்டுமே இருக்குல்ல. ஓகே தான். அடுத்து நெக்ஸ்ட்டு லவ்க்காக ஏங்குறாங்க. லவ் ஏங்க, பட் இது அந்த ஃப்ரேம் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணுன்னா ஃபுல்லாக கன்வே ஆகல இதில். அது ஒன்று. இது நாட் தட் மச். இது அரவணைப்பு. இல்லை. அடுத்து ஓகே, முன்னாடி ஃபோட்டோ கேட்டகரியிலே இல்லை, இதை சேர்க்க முடியாது. அவுட் ஆஃப் கேட்டகரி இது. ஆமாம், இது வேண்டாம். இது அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட தான் கேட்கணும் என்ன இது மீனிங் அப்படின்ற மாதிரி. ஆமாம். அடுத்து ஓகே, ஓகே தான். நல்லா இருக்கு. ஓகே, இது இந்த கேட்டகரிக்கு இது இல்லை. இது நல்லா இருக்கு. பார்த்தா நிறைய மெசேஜ் இருக்குல்ல. இது ரெண்டு. இன்னொன்று இன்னொன்று இது நல்லா இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னொன்று ஒன்று பார்த்தோம் பார்த்தியா? இல்லையா லவ் இருக்கு. அப்படின்னா ஹியூமன் பெட்ஸ் அனிமல் பேர்ட்ஸ் தானே? ஆமாம், இல்லை லவ் தான் டைட்டில். அது வந்து கேட்டகரி. நீங்கள் ஹியூமன் கொடுத்துக்கலாம், பெட்ஸ் கொடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம்? இது கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுது. ஒரே நல்லா இருக்கு. எல்லாமே அனிமல் சம்மந்தப்பட்டதான். கரெக்டா? அடுத்து பேர்ட்ஸ். ஓகே, ஹியூமன் கேட்டகரியே இல்லை. ஒரு கேட்டகரி அவுட்டு. பேர்ட்ஸில் 2 இருக்கா? 5 ஃபோட்டோ பா. என்ன ஃபைனல் பண்ணலாம்? 5ல் வச்சுனா 3. 1 2 3. 1 2 3. அடுத்து வெட்டிங்ல 4x சொல்ற மாதிரி இல்லை. ரொம்ப நேரம் போகுது. பேர்ட்ஸ் சட்டுன்னு முடிச்சிடலாம். அப்படி பார்த்தா இதுக்கும் ஏன் தரலன்னு ரீசன் இருக்கும்ல. எதுக்கு மானிட்டர் வீடு இது ரெண்டுக்கும் ஏன் தரல? ஏன் தரல? இதுவுமே
பர்ஃபெக்ட்டான நல்ல ஃப்ரேமிங் framing, இருக்கு, நல்ல lighting. கேட்ட மெசேஜும் இருக்கு. ரெண்டுமே அப்படின்னா அது இது ஒன்று 3 பட சாதலன் யாருன்னா பாலச்சந்தர் கோயம்புத்தூர். இதை ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். ஃப்ரேமிங்கும் சூப்பரா இருக்கு, ஒரு ஃபோர் கிரவுண்ட் இருக்கு. ஆமா, லைக் என்ன சொல்றது, கம்போசிஷனா இதுல நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். இதுக்கு அடுத்து அந்த இன்னொரு டாக் இருக்குல்ல, அது செகண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த குரங்கு படம் இது சூப்பரா இருக்கு. இதெல்லாம் செமையா இருக்கு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் படம் இதுவும் நல்லா இருக்கு. டைரக்டா ஃபீல் பண்றாங்க. அதாவது ஒரு பேரண்டோட லவ் அந்த குழந்தைகிட்ட எப்படி இருக்கும், ஃபுட்டு மேலதான் இருக்கு, அதை எடுத்து ஃபீல் பண்ணுது. அப்படிதான் நம்ம குழந்தைய நம்ம பார்த்துக்கணும். அதுவும் ஒரு காதல் தானே. இது இன்னும் நல்லா இருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு அந்த கண்ணூர் ஃபர்ஸ்ட்டு, திஸ் ஆர் தட் செகண்டு, மூணாவது அந்த லாஸ்ட் ஒன் அந்த நாய் மேலே படுத்து. இல்லை, மொத்தமே 3 தான் சொல்கிறேன் நான். 3ல் 2வது ஆப்ஷன் மட்டும் இது 2த்துல இருக்கு. இது நீ 2த்துல கொடுத்துட்டா இது 2ல ஒன்று அவாய்ட் பண்ணா அங்க இருந்து இந்த நாய் போற அளவுக்கு இருக்கா? அது வந்து ஃபோட்டோகிராஃபி வைஸ் அதெல்லாம் பார்க்க வேணாம். அந்த எடுத்திருக்க விதம், அந்த ஒரு அம்மா படுத்துட்டு இருக்கு, அம்மாவோ அப்பாவோ ஏதோ ஒரு நாய், அதுக்கு மேலே அது குழந்தை மேலே ஏறி படுத்துட்டு இருக்கு. அது லவ் தானே, அதனால அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த கண்ணூர் அது தரலாம். இது கொடுக்கலாம் கன்ஃபார்ம். அது லவ் ஃபீலிங் கூட இல்ல, ஆமா, லவ் தான். லவ் தான். ஆமா. அனுஷா கே, எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். இது இது ரெண்டு பண்ணிக்கலாம். இது ரெண்டு பண்ணிக்கலாம். செகண்டுக்கா? செகண்டுக்கு 2 கொடுக்கலாம். செகண்டுக்கு இல்லைனா செகண்ட் அண்ட் தேர்ட் இதுவே பண்ணிக்கலாம். செகண்ட் தேர்ட் அது வேணாம். வேணாவா? மூணாவது செகண்ட் அண்ட் தேர்ட் இதுதான் டாக் கொடுக்கலாம். எது 2னா 2 கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல பாதி பாதி. ஆக்சுவலா என்ன தெரியுமாண்ணா, இது ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டை ஸ்கிப் பண்ண, இதுல ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணாதான் இந்த டாக் இருக்கும். ஏன்னா இதுக்கு தேர்ட் போறோம் அப்படின்னா அதை விட பெஸ்டா இது இருக்கு, அந்த முன்னாடி இருக்குது. ஸோ இது பெஸ்டா இருக்கிறத கொடுக்காம தேர்ட் இதை கொடுக்குறோமே. இப்போ 2வது செகண்ட் இது செகண்ட் அதான் உண்மை. இது இல்லைன்னா அது இன்னொன்று இதுக்கு முன்னாடி அப்பா இது வந்து சாய் ராகுல்னு போட்டிருக்கு. சாய் ராகுல், தி சாய். அடுத்து இன்னொன்று செகண்ட், இது செகண்ட், இது செகண்டா? ஆமா, இது 2 ஏதாவது ஒன்று செகண்ட். இல்ல அப்ப தேர்டும் இந்த 2ல தான் கொடுக்கணும். அந்த டாக் ஓகே, அதை விட இது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிரச்சனை இல்லை. இது செம்ம ப்ரொஃபஷனல். இதுலயுமே பார்த்தோன்னா நிறைய இருக்கு. இங்க சாப்பாடு இருக்கு, நம்ம டேரக்டா சாப்பிடலாம். ஆனா எடுத்து விட்டுறாங்கல்ல, அப்படி பார்த்தா இதான் ஒன். ஆமா, பண்ண முடியாத காரணம் இது வந்து ஆக்சுவலி லவ்ன்றதுல இது அந்த அளவுக்கு கம்போஷன் ஆகல. நம்ம லவ் கேட்டிருக்கோம், ஆனா இவங்க வந்து எதிர்பார்ப்பு, லவ்வே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. எதிர்பார்ப்பு இந்த போட்டோ பொறுத்த வரைக்கும் லவ் தேவை அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு கேமரா. ஸோ லவ் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது ஒரு கேட்டகரி இருக்கு, அந்த கேட்டகரிக்கு இந்த போட்டோ கொடுத்தாங்கன்னா ஓகே. இது வந்து லவ் அந்த இடத்துல எக்ஸ்பிரஸே பண்ணோம், அதுவே கன்வே ஆகல இது ஃபுல்லா. அடுத்து இது பார்த்தோம்னா நம்ம இது ஜஸ்ட் ஜெனரல் ஜெனரலா யூஷுவல் தான் இது. அடுத்து இது என்னன்னு புரியல. இதுவும் அதே தான், ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கே தவிர இதுவும் சரியான பிக்சர். இதோட பெஸ்ட் பிக்சர்ஸ் இருக்கிறதுனால இது பேச முடியாத மாதிரி ஆயிடுச்சு. பட் இதுவுமே வந்து ஒரு காம்படிட்டிவ் பிக்சர் தான். இது எல்லாமே லவ் எதிர்பார்க்கிற மாதிரி தான். இதுவும் ஆக்சுவலி லவ் எதிர்பார்த்து உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கு இந்த போட்டோ. நம்ம டாபிக் வந்து லவ், அப்ப லவ் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்க கூடாது, லவ் இருக்கணும் அந்த பிக்சர்ல. ஓகேங்களா? இதுவுமே சரியான கேண்டிடேட்டான பிக்சர். வெட்டிங் ஃபீல்ட்ல ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுங்க, ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி. பட் இதோட இன்னும் பெஸ்ட் பிக்சர்ஸ், ஒரு ஃப்ரேமிங் சென்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது இது பேச முடியாத மாதிரி ஆயிடுச்சு.
அதர் தென் தட் இதுவும் ரொம்ப ஒரு காம்படிட்டிவான பிக்சர் தான். ஆல்மோஸ்ட் செகண்டோ தேர்டோ கொடுத்துருக்க வேண்டியது. அதே விஷயம் தான், நல்ல காம்படிஷன் இருந்ததுனால இதையும் மிஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அந்த ஒரு ஃபோட்டோ மிஸ் பண்ணுறோம் சொல்கிறதுக்கு ஏன்ட்டு. இது 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 வந்து பார்த்தீங்கன்னா இது லவ்லேயே சேர்க்கவே முடியாது. அவர் லவ் டுவர்ட்ஸ் த ஃபோன் தான் இது. கூட வந்து லவ்வுக்கு ஏங்குற ஒருத்தங்க இருக்கும்போது அவர் வந்து லவ்வே கொடுக்காத மாதிரி இருக்குது. ஸோ இது வேறு கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ். எப்படி சொல்கிறது, லாஸ்ட் வீக்கோட லாஸ்ட் கண்டெஸ்ட்டுக்கெலாம் இது கொடுத்துருந்தா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து லைஃப் ஆஃப் த ஸ்ட்ரீட்டா லைஃப் இன் தி ஸ்ட்ரீட் அதுக்கெல்லாம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இது ஒரு காம்படிட்டிவ் பிக்சராக இருந்திருக்கும். பட் இது இந்த கான்செப்டுக்கு செட் ஆகலை. அப்படி ஆக்சுவலாக இந்த ஒரு பிக்சர்லாம் மோஸ்ட் காம்படிட்டிவ் பிக்சர்ஸ். இந்த கண்டெஸ்டன்ட்லாம் சீரியஸாகவே காம்படிட்டிவ் கண்டெஸ்டன்ட்ஸ். பார்க்கும்போது ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸில் மீதி 3 ஃபோட்டோ மேலே இருந்ததுனால டாமினேட் பண்ணி இவங்க 3 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. பட் எங்கேயோ குட் காம்படிஷன் இந்த 3 பிக்சர். தட்ஸ் இட். ஹாய், திஸ் இஸ் சண்முகம், வேவ்ஸ் மீடியா ஃபோட்டோகிராஃபிலேருந்து மகேஷ். ஸோ நம்ம இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ கேமரா சர்வீஸும் கிளிக் ஃபோட்டோகிராஃபியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் கண்டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபி கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட 3rd ஃபோட்டோகிராஃபி கண்டெஸ்ட். ஸோ என்ன கேட்டகரின்னு வந்து பார்த்தீங்கன்னா லவ். ஆக்சுவலாக ஒரு சூப்பரான தலைப்பு, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய தலைப்பு. நிறைய கண்டெஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அவங்களோட சமிஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காம்படிட்டிவாக இருந்துச்சு. ஒரு 2-3 பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்டுக்கு வந்து ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னல்ஸும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டெஸ்ட்டில் அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. சில ஃபோட்டோஸ் பார்த்தீங்கனாலே அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னலே இல்லைன்னே தெரியும், ஏன்னா மொபைல் ஃபோட்டோகிராஃபி மாதிரி தான் இருந்தது. பட் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிக்சர் எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெஸ்ட் நடத்தி ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 50 rupees தான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து ஒன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10,000 15,000 செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறது ரொம்பவே கம்மியான பேர் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெஸ்ட்டுக்கே 10,000 15,000 செலவு பண்ணி, ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் அமௌண்ட் அவங்க வேலையை விட்டுட்டு இப்போ இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா காசு கூட செகண்டரி தான். அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை லிங்க்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நிறைய பேருக்கு அனுப்பி ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சு சப்மிஷன் எடுத்து திருப்பி இந்த ஃபோட்டோஸை திருப்பி செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு கேட்டகரி பிரித்து இது நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனியாக ஒரு ரகம் பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கேட்டகரி வருது, 50 என்ட்ரிஸ் வருதுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 3 ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றப்போ அதுலேருந்து ஒரு ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணி அது ரொம்ப பெரிய விஷயம், அந்த டைமும் எடுக்கும் ரொம்ப. ஸோ அதான் அந்த ஜட்மெண்ட்டு அது இது நிறைய வேலைலாம் இருக்குது அதில். ஸோ அதெல்லாம் இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணணும். ஃபோட்டோகிராஃபர்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னும் போது அவங்கள ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணோம் அப்பார்ட் ஃப்ரம் ஃபண்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ஒருத்தங்க வந்து ஃபண்டை கிஃப்டாக கொடுக்குறோம், சும்மா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்து முடிக்காமல் அவங்கள என்கரேஜ் பண்ணுற போது கேஷ் ப்ரைஸ்ன்னும் போது அது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரிஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்குமே கொஞ்சம் செகண்ட் அண்ட் தேர்டுக்குலாம் ரொம்பவே டஃப்பாக இருந்தது. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சுக்கல. ஸோ கான்செப்ட் என்னன்றது லவ். ஸோ எங்களோட டைட்டில் படி லவ்வை எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, லவ்வை வந்து காமிக்கணும் பிக்சரில். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தீங்க. 3rd ப்ரைஸ் சொல்லிடலாம். 3rd ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் ஃப்ரம் சென்னை. ஃபோட்டோகிராஃபி வைஸ் ஃப்ரேமிங் எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருக்குது. நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுவும் இருந்தது. லவ்வை நீட் அண்ட் கிளியராக பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபோட்டோவில். ஃப்ளேமிங்ஸாக இருக்கட்டும், லைட்டிங், அதுக்கப்புறம் நம்ம லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு அதில். ஸோ அதை நம்ம 3rd ப்ரைஸாக நம்ம கொடுத்துருக்கோம். அதை செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சாய் ராகுல், அவரோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ப்ரைஸ் சாய் ராகுல் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். ஆக்சுவலாக இன்டர் ஸ்டேட்லேருந்து என்ட்ரிஸ் வருதுன்றதே பெரிய விஷயம். நம்ம ஊருக்குள்ளே சென்னையில் இருக்காங்க, இவங்க சென்னையில் ரொம்பவே ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு. பட் சென்னையிலேருந்து என்ட்ரி வரது இல்லாமல் இன்டர் ஸ்டேட்லேருந்து ஏபியிலேருந்து வந்திருக்கு. ஏபிலேயும் அவங்க ஃபேமஸ் தான், அது செகண்டரி. அண்டு அது இல்லாமல் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர் ஸ்டேட்டாக தான் போயிருக்கு. சென்னையிலேருந்து ஒருத்தருக்கு போயிருக்கு, ஏபியிலேருந்து ஒருத்தர் போயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து ஒருத்தங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக பிக்சர் சரியான ப்ரொஃபஷனலாக இருந்தது. கேமராவும் சரி, அவங்க நல்ல கியர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சர் வைஸு, ஃப்ரேமிங் வைஸு எல்லாமே கரெக்டாக இருந்தது. அண்ட் தென் அந்த பிக்சர் நிறைய மெசேஜ் சொல்லிச்சு.
அதுவே எங்களுக்கு பெரிய இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோ பார்த்த மாதிரியே வந்துச்சு. அதுல லவ்வையும் காமிச்ச மாதிரி இருந்தது. சீரியஸாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தது செகண்ட் இமேஜ். அவர் ஃபோட்டோகிராஃபர் அந்த ஆர்டிஸ்ட் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு தெரியல. எங்களுக்கு அதில் நிறைய மெசேஜ் புரிஞ்சுது. ஒரு பேபி பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மேலே தான் இருக்கு, அதோட ஃபுட்டு மேலே தான் அது இருக்குது. ஆனாலும் அதோட அம்மா வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுது, அந்த ஃபுட்டு மேலேயே இருந்து. அது எங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. அது பெரிய மெசேஜ் சொல்லுது. நம்மளோட குழந்தைங்க கிட்டே சாப்பாடு இருந்தாலும் நம்ம தான் அவங்களுக்கு கொடுக்கலாம். அது ஒரு பெரிய வகையான லவ். அந்த லவ் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தேன் அந்த பிக்சர் வைஸும் குவாலிட்டி வைஸும் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்குறதா செகண்ட் கொடுக்குறதா எங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பிக்சர் போயிடலாம். ஆல்ரெடி சொல்லிட்டோம் அது இன்டர் ஸ்டேட்டு, நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட் தான். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷா ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். ஸோ ட்ரிவாண்ட்ரம்ல இருந்து அனுஷா ஒரு பிக்சர் கொடுத்துனாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், லவ்னாலே லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு போயிடும். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் ரிலேட்டிவ் ஒரு பிக்சர் தான், பட் சரியான கம்போசிஷன், நல்ல பிக்சராக இருந்தது. ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம். அது லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாலும் நம்ம சொல்ல போனால் பேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி செலெக்ஷன் அப்போயே நம்ம அப்படி தான் பேசியிருந்தோம். ஒரு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனா நல்லா எல்லாருக்குமே ஞாபகம் வருதுன்னு பார்த்தோன்னா அந்த லவ் அப்படின்னால ஒரு பேர்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த பேர்ட்ஸ் வெரைட்டியில் இந்த கண்ணூர் வெரைட்டி அந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஃபீட் பண்ணுற மாதிரியும் இல்லாமல் ஆக்சுவலி பேர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண பார்த்தா பக்கத்தில் இருக்க அதோட மேட்டாக இருக்கட்டும் இல்லை பார்ப்பாங்க, அதோட எதுவாக இருந்தாலுமே ஒன்று தழுவிக்கும் இல்லை தடவி விடும், இல்லை ஒன்று மாற்றி ஊட்டிக்கோங்க செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அது ஃபோட்டோ இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போதே நல்ல இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம். ஃப்ரேமிங்கும் அதில் நிறையவே இருந்துச்சு. ஒரு செகண்டரி சப்ஜெக்ட் இருந்தது, ஃபோர் கிரவுண்ட் இருந்தது. கம்போசிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் ஆஃப் தேர்டில் ஒரு லைக் ஒரு சைடில் கம்போஸ் பண்ணி அதர் தென் த கான்செப்டும் மற்ற விஷயங்களும் இருந்தது. பார்க்க சிம்பிள் இமேஜஸ் இருந்தாலும் அதுலேயுமே நிறைய மெசேஜ் சொன்னதுனால எங்களுக்கு அந்த பிக்சரை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். எனிவே கங்க்ராட்ஸ் டு த கண்டஸ்டன்ஸ். இன்னும் நிறைய அது மட்டும் இல்லாமல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அவங்களுக்கும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம். ஸோ இவங்க 3 பேர் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு இல்லாமல் இப்போ இதுக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறைய கான்டெஸ்டும் நடக்கும். ஸோ அதுலேயும் வச்சு இதில் நம்ம ஜெயிக்கலை அடுத்த வாட்டியும் நம்ம சரி இல்லைல்ல விட்டுடலாம் அப்படின்னும் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்த வாட்டியும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணால் நம்மளுக்கும் ஒரு நாள் வெற்றி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் கான்செப்டோட ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்க. மேபி நிறைய பேரோட பிக்சர் இனிமே கேட்க போகிற தீம்கான பிக்சர்ஸ் மாதிரி கூட இருக்கு. ஸோ நீங்கள் அது திருப்பி கூட யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பிக்சர்ஸும் இருக்கு. அண்ட் கருணாகரன் ஒரு கண்டெஸ்ட் இருந்தாங்க, அவங்களுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்தது. அப்புறம் புகைப்பட கலைஞர்னு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு, அந்த பிக்சருமே வந்து அவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலி ரொம்ப காம்படிட்டிவ் கண்டஸ்டன்ஸ். எனியோ ஜெயிச்சவங்களுக்கு கங்க்ராட்ஸ். திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் தாராளமாக உங்களோட என்ட்ரிஸ் கொடுக்கலாம். பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் வந்து என்ட்ரிஸ் கொடுக்க சொல்லுங்கள். எனியோ ஆல் டுகெதர் கங்க்ராட்ஸ் டு MA கேமரா சர்வீஸ் அண்ட் கிளிக் ஃபோட்டோகிராஃபி. அது ஒரு ரொம்ப பெரிய முயற்சி. ஃபோட்டோகிராஃபர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறது பண்ணிகிட்டே இருங்க. நாங்களும் இணைந்திருப்போம். வணக்கம். அதுதான்.